கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வாதமான ஒரு மாலை வேளையிலையும் 120 நாட்களில் வேதத்தை தியானிக்கிறதான 17வது நாளுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். இந்த நாளிலே யாத்திராகமம் 31ஆம் அதிகாரம் ஆசரிப்பு கூடாரத்தை செய்யும்படியாக, பணிகளை செய்யும்படியாக கர்த்தர் 2 மனிதர்களை மோசேக்கு சொல்லுகிறார். தொடர்ந்து ஓய்வு நாளை எப்படி ஆசரிக்க வேண்டும் என்பதை குறித்து 30ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லி 31ஆம் அதிகாரம் முடிக்கும் பொழுது மோசேயின் கையில் 2 கற்பலகைகளை எழுதி கொடுத்து அனுப்புகிறார். 32ஆம் அதிகாரம் மோசே மலையிலிருந்து கீழே இறங்கி வருவதற்கு முன்பதாக இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேக்கு என்ன சம்பவித்ததோ என்று சொல்லி ஆரோனிடத்தில் முறையிட, ஆரோன் அவருடைய பொன் ஆபரணங்களை வாங்கி கன்றுக்குட்டிகளை வார்ப்பித்து, இதுதான் உங்கள் தெய்வம் என்று சொல்ல, அவர்கள் அதற்கு பண்டிகையை கொண்டாடி தங்களை கெடுத்து கொண்டார்கள். இதை கண்ட தேவன் மோசேயினிடத்தில் சொல்லுகிறார், சீக்கிரமாய் ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள், இனி இறங்கி போ, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், அவர்களை அழித்து விடுவேன் என்று சொன்ன பொழுது மோசே ஜனங்களுக்காக திறப்பில் நிற்கிறான். இந்த அதிகாரத்தில் மோசே இறங்கி வந்து கண்ட காட்சி அவனுக்கு கோபத்தை கொண்டு வந்து தேவன் எழுதி கொடுத்த கற்பனைகளை உடைத்து போட்டான். ஆரோனிடத்தில் கேட்ட பொழுது ஆரோன் நான் ஒன்றும் செய்யவில்லை என்று தன்னை தப்புவித்துக் கொள்கிறான். மோசே அந்த கன்றுக்குட்டியை அடித்து நொறுக்கி அதை தூளாக்கி தண்ணீரில் கரைத்து குடிக்க வைக்கிறான். அப்பொழுது அவன் செய்த காரியம், கர்த்தருடைய பட்சத்தில் யார் நிற்கிறார் என்று கேட்கிறான். லேவி கோத்திரம் வருகிறது. அவர்கள் கையில் பட்டயத்தை எடுத்து உங்கள் சகோதரர்களை தகப்பனோ தாயோ என்று பாராத விட்டுங்கள் என்று சொல்கிறான். இப்படி அங்கே தேவனுக்கு கோபத்தை தணிக்கிற செயலை அவன் செயல்படுகிறான். 33ஆம் அதிகாரம் தொடர்ந்து ஆண்டவர் அவர்களோடு கூட போக மாட்டேன் என்று சொன்ன பொழுது மோசே தேவனிடத்தில் பரிந்து பேசி ஆசரிப்பு கூடாரத்தை பாளையத்துக்கு புறம்பே கொண்டு போய் போட்டு அங்கே இருந்து கர்த்தர் மோசையோடு கூட பேசுவதையும், மோசே தேவனிடத்தில் ஆண்டவரே உம்முடைய முகத்தை எனக்கு காண்பிக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது, கண்மலையில் அண்டையில் ஒரு இடம் உண்டு, அங்கே வந்து நில், என் கரத்தினால் என்னை மூடுவேன் என்று சொல்லியும் கர்த்தர் சொல்கிறார். 34ஆம் அதிகாரம் திரும்பவும் ஆண்டவர் மோசையினிடத்தில் 2 கற்பைகளை கொண்டு வர சொல்லி அதில் அவர்கள் வார்த்தைகளை எழுதி கொடுக்கிறார். 34ஆம் அதிகாரம் தேவனுடைய வார்த்தை திரும்ப எழுதப்பட்டு ஆரோனுடைய மோசையின் கையில் கொடுக்கப்படுகிறது. மோசே திரும்பி வரும் பொழுது அவனுடைய முகம் பிரகாசிக்கிறதை ஜனங்கள் கண்டார்கள். ஆகவே ஜனங்களோடு பேசும் பொழுது உட்காடிட்டு கொண்டவனாய் அவன் பேசுகிறான். 35ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் ஸ்தோத்திர இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் ஆசரிப்பு கூடாரத்தை செய்யும்படியாக காணிக்கைகளை கேட்டு வாங்க சொல்லுகிறார். ஓய்வு நாளை அனுசரிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். பலிபீடத்தின் திரைகளை குறித்தும் ஏபோத்தை குறித்தும் ஆண்டவர் இங்கே செய்ய சொல்லுகிறது. அதிலே அநேக ஸ்திரீகள் தங்களால் காண முடிந்த காரியங்களை செய்து கொண்டு ஆசரிப்பு கூடாரத்துக்கு கொடுப்பதையும் வாசிக்க முடியும். 13ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவனுடைய பஸ்கா ஆசரிப்பை குறித்து இந்த அதிகாரத்தில் ஆண்டவர் எழுதுகிறார். இந்த அதிகாரம் மிக முக்கியமான அதிகாரம். தொடர்ந்து இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களோடு கூட பேசுவதையும், தான் அப்பத்தை தோய்த்து கொடுக்கிறவர் என்னை காட்டி கொடுப்பான் என்று சொல்லி யூதாசனுடைய கரத்திலே கொடுக்கிறார். அப்படி கொடுக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லார், அவன் புறப்பட்டு போகிறான், அவனுக்குள் சாத்தான் புகுந்தான் என்று சொல்லும் பொழுது பேதுரு சொல்லுகிறான், ஆண்டவரே நான் உம்மோடு கூட மரிக்கவே ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொன்ன பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், இன்று இரவு சேவல் கூவுவதற்கு முன்பதை 3 தரம் என்னை மறுதலிப்பாய் என்று சொல்கிறார். 14ஆம் அதிகாரம் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை பலப்படுத்துவதை குறித்தும் பரிசுத்த ஆவியானவரை குறித்தும் இந்த அதிகாரத்திலே அவர் பேசுவதை நீங்கள் வாசிக்க முடியும். இயேசு கிறிஸ்துவை காண விரும்பினதான ஸ்தோத்திரம் ஏரோது ஸ்தோத்திரம் சொன்ன வார்த்தைகளையும், ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களோடு சொன்ன வார்த்தையை சொல்லப்பட்டிருக்கிறது. உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை என்றும் இந்த அதிகாரத்திலே சொல்லுகிறார். 15ஆம் அதிகாரத்திலே திராட்சை செடியும் திராட்சை தோட்டக்காரர் திராட்சை கொடிகள் யார் என்பதை மிக அழகாக இந்த அதிகாரத்தில் அவர் விவரிக்கிறார். ஸ்தோத்திரம் 15ஆம் அதிகாரத்தில் அவருடைய இணைப்பிலே நாம் சேர்வது எப்படி என்று சொல்லியும் ஆண்டவர் பேசுகிறார். 16ஆம் அதிகாரத்திலே தொடர்ந்து ஆண்டவர் தம்முடைய சீஷர்களை குறித்து பரிசுத்த ஆவியானவரை குறித்து பேசும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வந்தால் என்ன செய்வார் என்பதை குறித்தும் இந்த அதிகாரத்திலே விவரிக்கிறார். ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆவியானவரை குறித்து மிக தெளிவாக இந்த அதிகாரத்தில் நாம் வாசிக்க முடியும்.
அதே போல ஸ்தோத்திரம், ஆண்டவர் இந்த அதிகாரத்திலே இயேசுவின் நாமத்தில் பிதாவினிடத்தில் நாம் கேட்க வேண்டும் என்பதை குறித்தும் இந்த இடத்திலே அவர் நம்மோடு கூட பேசுகிறார். இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை குறித்து சொல்லும் பொழுது, நீங்கள் என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும் என்பதை குறித்தும் இந்த அதிகாரத்திலே சொல்லுகிறார். 17ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்காக பிதாவை நோக்கி ஜெபிக்கிற ஒரு நல்ல ஜெபத்தை இந்த அதிகாரத்திலே வாசிக்க முடியும். பிதாவை நோக்கி ஸ்தோத்திரம் என்னுடைய சீஷர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறார். தான் எப்படி உம்மோடு இருந்தேனோ அவர்களும் உம்மோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறார். நான் உலகத்தார் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல என்று சொல்லி அவர்களுக்காக ஜெபிக்கிறார். ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்லாமல் ஆண்டவரிடத்தில் இந்த ஜெபத்தை அவர் ஸ்தோத்திரம் தெரியப்படுத்தி, ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் அன்பு வைத்தபடியே நானும் அவளிடத்தில் உம்முடைய நாமத்தை அவளுக்கு தெரியப்படுத்தினேன், இன்னும் தெரியப்படுத்துவேன் என்று சொல்லி சீஷர்களுக்கான நல்ல ஒரு ஜெபத்தை இந்த 17ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் செய்கிறார். இப்படி இன்றைக்கு வேத தியானத்தை வாசித்து தியானிக்கிற உங்களுக்கு இது பிரயோஜனமாக இருக்கட்டும் என்று சொல்லி உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் இந்த நாளின் தியானம் வாசிக்கிற வேத பகுதி உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தருவாராக. காட் பிளஸ் யூ. ஆமென். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி சொல்லுகிறேன். இந்த நாளிலேயும் இப்படியாக காலையும் மாலையும் வேதத்தை வாசிப்பதற்கு உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கிருபை செய்து கொண்டிருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன், வாசிக்கிறவன் தியானிக்க கடவன் என்று வேதத்தில் எழுதப்பட்டது போல வாசிக்கிற பிள்ளைகள் சிந்தித்து தியானித்து இதை கடைபிடிக்க உம்முடைய பிள்ளைகளுக்கு அனுக்கிரகம் செய்யும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.